ஹாய் வெல்கம் டு ஏர் ரிவ்யூஸ். யூஸ்வலாகவே நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஆர்ஓ தான் யூஸ் பண்ணுவோம். ஆர்ஓ யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்க மினரல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுது. ஸோ அதனால் மினரல்ஸ் ரிமூவ் ஆன வாட்டரை வந்து குடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஒரு விஷயந்தான் வந்து இந்த வாட்டர் பியூரிஃபையர். இந்த வீடியோவில் கென்ட்டோட ஆப்டிமா கோல்டு வாட்டர் பியூரிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட போர் வாட்டர் ஆர் மெட்ரோ வாட்டர் இதில் இருக்கிற டிடிஎஸ் லெவலை வந்து மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிடிஎஸ் லெவல் வந்து பிலோ 300 இருக்கிறது தான் வந்து சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிடிஎஸ் மீட்டர் வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் நிறைய அவைலபிள்ஸ் இருக்குது. நான் அதோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த கம்பார்ட்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஸ்டாண்ட் இதில் வந்து 2 கம்பார்ட்மெண்ட் வருது. ஒரு கம்பார்ட்மெண்ட்டும் 5 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. பாட்டம் வந்து 5 லிட்டர் கெப்பாசிட்டியும் டாப் லேயர் வந்து 5 லிட்டர் கெப்பாசிட்டியும் உள்ளது. நெக்ஸ்ட்டு இந்த இதில் வந்து ஒரு கிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கிட்டு தான் வந்து இதில் இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்டு. இந்த கிட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் கார்பன்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இதை நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து யூஎஃப் மெம்பரேன். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்க பாக்டீரியாஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு சிரஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாட்டம் லேயரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பேனர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபில்ட்ரேஷன் பேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டேப்பை ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே 2 வாஷர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வாஷரை வெளிப்பக்கமாகவும் ஒரு வாஷரை உள்பக்கமாகவும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் அப்போ தான் வாட்டர் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த யூஎஃப் மெம்பரேன் அட்டாச்மெண்ட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா டாப் லேயரில் வந்து பாட்டம் சைடில் வந்து நீங்கள் இதை ஃபிட் பண்ணணும். இது ஜஸ்ட்டு வச்சு இன்சர்ட் பண்ணாலே போதும். இந்த ஸ்பேனர் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஎஃப் மெம்பரேன் அட்டாச்மெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட்டு வச்சு மேலே தூக்கினாலே வந்து இந்த யூஎஃப் மெம்பரேன் வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான அட்டாச்மெண்ட் இது. நெக்ஸ்ட்டு இந்த அட்டாச்மெண்ட்டில் ஆக்டிவேட்டட் கார்பன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த அட்டாச்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா 2 ஃபில்ட்ரேஷன் பேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஸ்பேராக வந்து 2 ஃபில்ட்ரேஷன் பேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்யூரிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது, ரொம்ப டஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த பேட்ஸில் தங்கிடும். அப்போ பேட் ரொம்ப அழுக்காயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த ஃபில்ட்ரேஷன் பேட்ஸை வந்து மாற்றிக்கிறதுக்காக ஸ்பேர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அந்த ஸ்டிக்கரை இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து அந்த ஆக்டிவேட்டட் கார்பன்னா ஒன்றும் இல்லை, அந்த கரி துகள்களில் வந்து இவங்க இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மெஷ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த அட்டாச்மெண்ட்டை அந்த கம்பார்ட்மெண்ட்டில் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து வாட்டரில் வந்து வாஷ் பண்ணணும். எதுக்கு வாஷ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கார்பன்ஸ் இருக்கிறதுனால அதில் வந்து தண்ணி வந்து எப்படி வருது பாருங்கள், கருப்பு கலரில் வருது. இந்த கரி துகள்களில் இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாமே வெளியில் வர்றதுக்காக நம்ம வந்து வாஷ் பண்ணணும். இது எத்தனை வாட்டி வாஷ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 டைம்ஸ் வாஷ் பண்ணோம். அப்போ தான் வந்து தண்ணி கொஞ்சம் கிளியராக வந்தது. நீங்கள் அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா தண்ணி வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும். இதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்ட்ரேஷன் பேட்ஸை வந்து இதில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்டை வந்து டாப் லேயரில் வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ணிட வேண்டியது தான். இப்போது டாப் லேயரில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 லிட்டர் பாட்டிலில் தான் ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்து ஆட் பண்ணேன். ஃபஸ்ட்டு பாட்டில் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வேகமாக வந்து கீழே இறங்குச்சு. இந்த ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்லேயும் ஃபாஸ்ட்டாகவே ஃபில் ஆச்சு. கீழே இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இறங்கும். ஏன்னா ஃபில்ட்ரேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு தண்ணி கீழே வரும். அதனால் கீழே இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஃபில்ட்ரேஷன் இருக்கும். வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு கீழே பாட்டம் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து வாட்டர் வந்து எப்படியும் ஒரு 1/2 லிட்டருக்கிட்ட ஃபில்டர் ஆகி கிடச்சிடும். டாப் லேயரில் பார்த்திங்கன்னா அப் டு 3 லிட்டர்ஸ் வரைக்கும் வந்து ஃபாஸ்ட்டாகவே நம்ம ஊற்றிடலாம் தண்ணியை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இறங்குது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஊற்றணும் அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறமா மேலே டாப் கம்பார்ட்மெண்ட்லேயும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு 5 லிட்டர்ஸும் கீழே ஃபில்டர் ஆகி ஒரு 5 லிட்டர்ஸும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ கீழே நம்ம தண்ணி எடுக்க மேலே ஃபில் பண்ணிகிட்டே வரலாம். பாருங்கள், நான் முதலே சொன்ன மாதிரி அந்த 3 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறமா தண்ணி எவ்வளோ ஸ்லோவாக இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி நம்ம தண்ணி மேலே ஃபில் பண்ணிக்கலாம். பிடிக்க ஒரு பாட்டில் தண்ணியாக ஊற்றணும் போல இருக்குது. ஆமாம்.
இப்போது ஃபில்டரான வாட்டரை பிடிச்சி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கார்பனோட அந்த பிளாக்ஸ் எதுவுமே இல்லை. தண்ணியும் நல்லா க்ளீனாக ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. ஸோ டேஸ்ட்லேயுமே வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. தண்ணி வந்து நல்லாவே இருக்குது குடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்குது நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து பை பண்ண டிடிஎஸ் மீட்ரு தான். இந்த டிடிஎஸ் மீட்ரு பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் ஆர்ஓ வாங்குறீங்களோ இல்லை வாட்டர் ப்யூரிஃபையர் ஆர் ஃபில்டர் எது வாங்கினாலும் அதுக்கு முன்னாடி உங்களோட டிடிஎஸ் லெவலை வந்து வாட்டரில் இருக்க டிடிஎஸ் லெவலை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு இந்த டிடிஎஸ் மீட்ரு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றின ஃபுல் வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் நான் வந்து 3 வாட்டர் வச்சு டிடிஎஸ் லெவலை வந்து செக் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.